இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எளிமையாக எல்லாருக்கிட்டேயும் பழகக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப உறுதியாக முடிவெடுக்கக்கூடியவங்க, ஒரு லட்சியவாதிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். இயற்கையாக அதிகம் நேசிக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். தங்களுடைய வேலையை கூட கரெக்டாக நேர்மையாக செய்து முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. இலக்கை அடையணும், ஒரு குறிக்கோளை நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளை அடைய விரும்பக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் பிடிவாதம் கூட உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரம் ரொம்ப பாசமானவங்க, தன்னுடைய குடும்ப உறவுகளுக்காக அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா கலையில், இசையில், அழகு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆடம்பர வாழ்க்கையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க. ஏமா நாங்களே நிறைய கஷ்டம், நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கோம், நீங்கள் ஆடம்பர வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. இல்லைங்க, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நான் ஒரு ஆடம்பரமாக வாழணும், அந்த அளவுக்கு நான் உழைச்சி முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உடையவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற முடிவில் உறுதியாக இருப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு அந்த முடிவை மாற்றிக்கவே மாட்டாங்க. இவங்களுடைய நிதானம் தான் இவங்களுக்கு ரொம்ப பக்கபலம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தெளிவாக நிதானமாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி என்பர்கள். நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அதே மாதிரி முன்வைத்த காலை பின் வைக்கிற பழக்கம் இவங்களுக்கு எப்பயுமே கிடையாது. பிடிவாதம் கூட கொஞ்சம் அதிகம்தான். அதே நேரத்தில் தோட்டக்கலையில், இயற்கை சார்ந்த இடங்களுக்கு செல்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குடும்பத்தின் மீதும் நண்பர்கள் மீதும் அதிக பாசமாக இருக்கக்கூடியவங்க. அதே மாதிரி நண்பர்கிட்ட ஒரு விஷயத்த வெளிப்படையாக பேசுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வெளிப்படையாக எந்த ஒரு விஷயத்தையுமே நண்பர்கிட்டையும் சரி, உறவுங்கிட்டையும் சரி, வெளிப்படையாக அதிகம் பேசிக்க மாட்டாங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரையிலும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், குரு இந்த 3 கிரகங்களும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்குது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் செவ்வாய், கேது, தொழில் ஸ்தானத்தில் சனி, ராகு, அயன சைன போகஸ்தானத்தில் சுக்கிரன் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அன்னை மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் வைத்துட்ருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம் கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். கண்டிப்பாக நடைபெறும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன். அதே நேரத்தில் நீங்கள் அன்னை மகாலட்சுமி தாயாரை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இப்போ மட்டும் இல்லை, வாழ்நாள் முழுவதுமே நீங்கள் வழிபடுறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு கிட்டத்தட்ட 1 வருடம் கழித்து வர இருக்கிறார். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களது செயல்கள் யாவுமே இதுனா வரையிலும் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை பாராட்டுவாங்க. ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாக நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள், நிறைய கெட்ட பேர் இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க. மனதுக்கு பிடிக்காத ஒரு நபராக நீங்கள் வலம் வந்திருப்பீங்க. ஆனால் இனி வருகின்ற நாட்களில் எல்லாரும் மனதிலையும் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு நாட்களாக
வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம். வருமானம் சிறப்பாக இருக்குது. சந்திரனோட நகர்வு ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு இந்த காலகட்டத்தில் நடத்தி முடிப்பீங்க. அதனால் எல்லாரோடைய பாராட்டு இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் ரொம்ப சாதகமாக உங்களுக்கு இருக்கிறதுனால ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோணும். வாங்கவும் ஒரு சிலர் செய்வீங்க. கடன் தொல்லை படிப்படியாக குறையும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் ஒரு சிலர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வண்டி வாகனமோ அல்லது வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் பொருளோ இதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். சின்ன சின்ன தடைகள் வரும், இருந்தாலும் தொழிலை விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பல தடைகள் இந்த காலகட்டத்தில் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய வெற்றியை நிலைநாட்ட நீங்கள் அதிகம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதிக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப செலவுகள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும். வாழ்க்கை துணையோட எண்ணங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கடந்த ஓராண்டு காலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய நலனில் கூட கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கிறது நல்லது. எப்பவுமே பிள்ளைகளுடைய விஷயத்தில் உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்காங்களா, கரெக்டாக செயல்படுறாங்களா, கரெக்டாக படிக்கிறாங்களா, கரெக்டாக எல்லாம் செய்கிறாங்களா அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுடைய தேவைகள் அனைத்துமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும். பெண்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையுமே திட்டமிட்டு இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம், நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு சில இடத்துல கெட்ட பேர் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி வருகின்ற நாட்களில் புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாகவும் ரொம்ப வேகமாகவும் இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு அமைந்திருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. மாணவர்களுக்கு பல நாளாக தடைபட்டு இருந்த அந்த கல்வி இந்த காலகட்டத்தில் தொடருவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம். பல தடைகளையும் பல இன்னல்களையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு. அடுத்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள், தொல்லைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களுமே சின்ன சின்ன மனசங்கடம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மற்றவர்களுக்காக நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாகவும், வருமானத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற 7 நாட்களுமே வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். விற்பனையும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. தக்க சமயத்தில் உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய மனைவி வழி உறவுகளால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கடினமான உழைப்புக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆலயத்திற்கு இந்த காலகட்டத்துக்கு செல்வீங்க. அதனால் நீண்ட நாளாக இருந்த அந்த மனக்குழப்பம், பிரச்சனை இது எல்லாமே குறையும். விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு முக்கியமான ஆன்மீகவாதியை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா கூட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா ராஜராஜேஸ்வரியை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் இது எல்லாம் சரியாகி
மனம் மகிழும்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும். கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு அன்னை ராஜராஜேஸ்வரியை வழிபட்டுடுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.